அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஒரு புதிய ஏர்னிங் அப்ளிகேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். இன்றைய காலகட்டத்தில் ஷார்ட்ஸ் வீடியோஸ் மிகவும் பிரபலம் அடைஞ்சு வந்துட்டுருக்கு. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் ரீல்ஸு, யூடியூப் ஷார்ட்ஸு இப்படி நிறைய இருக்குது, சொல்லிகிட்டே போகலாம். ஷார்ட்ஸ் வீடியோஸ் ஒரு 15 மினிட் பார்க்குறது மூலமாக மினிமம் ஒரு ரூ. நம்மளால் சம்பாதிக்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு அப்ளிகேஷனை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம இப்போ பார்க்க போகிற அப்ளிகேஷனோட பேர் பார்த்திங்கன்னா கீ ஆப். இந்த அப்ளிகேஷன் பிளாக் செயின் வெப்3 டெக்னாலஜியில் உருவாக்கி இருக்கிற ஒரு அப்ளிகேஷன். இந்த அப்ளிகேஷனில் 3 விதமாக சம்பாதிக்க முடியும். ஒன்று பார்த்திங்கன்னா ஷார்ட்ஸ் வீடியோஸ் பார்க்குறது மூலமாக, 2 நம்ம க்ரியேட் பண்ணுற வீடியோஸை அப்லோட் பண்ணுறது மூலமாக, 3 பார்த்திங்கன்னா கீடால் ஆடிஷனுங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த ஆப்ஷன் மூலமாகவும் நம்மளால் சம்பாதிக்க முடியும். இனி நம்ம இந்த அப்ளிகேஷன் எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், இந்த லிங்கை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணால் இந்த மாதிரி தான் வெப்சைட் ஓப்பன் ஆகும். உங்களோட இமெயில் ஐடியை டைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் சென்ட் கோட் அப்படிங்கிறத கொடுங்க. உங்கள் இமெயிலோட ஸ்பேம் ஃபோல்டருக்கு இல்லைன்னா இன்பாக்ஸில் வந்துட்டு ஒரு கோடு வரும், அதை பார்த்து அப்படியே டைப் பண்ணுங்கள். அதுக்கு கீழே நான் ஆம் நாட் ரோபோட்டுங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. பிக்சர் கேப்சாவை கரெக்டாக டைப் பண்ணி உள்ளே என்ட்ரி பண்ணிக்கோங்க. அப்படியே லாகின் பாஸ்வேர்ட் செட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஐ அக்ரி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸு அந்த சிம்பிளை கிளிக் பண்ணிவிட்டு சிக்னப் பண்ணிக்கோங்க. சிக்னப் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் ஒரு இன்டர்ஃபேஸ் ஓப்பன் ஆகும். இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஆப் ஸ்டோர்லேயும் ஐஃபோன் ஸ்டோர்லேயும் நம்ம கூகுள் ப்ளே ஸ்டோர்லேயும் இந்த அப்ளிகேஷன் இருக்குது. அங்கேருந்து நம்ம டைரெக்டாக டவுன்லோட் பண்ணிக்கலாம், இல்லைனா இந்த ஸ்கேனரை ஸ்கேன் பண்ணி கூட நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணோன்னே இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ண இமெயில் ஐடியும் பாஸ்வேர்டும் இன்சர்ட் பண்ணி லாகின் பண்ணுங்கள். லாகின் பண்ண பிறகு சைட்டு இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். கீழே பார்த்தீங்களா, அந்த ராக்கெட் மாதிரிங்கிற இருக்கிறத டச் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி சைட்டு இன்டர்ஃபேஸுக்குள்ளே போகும். அங்கே நம்ம ஸ்டார்ட்டுங்கிற ஒரு பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஸ்டார்ட்டுங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு தான் நம்ம வீடியோ பார்க்கணும். அதை கிளிக் பண்ணிவிட்டு வீடியோ பார்க்கும்போது இந்த மாதிரி கோ டு ஹோம்னு வரும். நீங்கள் இங்கே போய் வீடியோ பார்த்துட்டு ஒரு 15 மினிட் வீடியோ பார்த்துட்டு அந்த 15 மினிட்டுக்குள்ளாடி ரெகுலராக ஒரு 3 to 4 மினிட்ஸ் பார்த்ததுக்கப்புறம் திரும்பவும் அந்த ராக்கெட்டுங்கிறத கிளிக் பண்ணுங்கள். அங்கே கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி நம்ம பார்த்ததுக்கான இது வந்துட்டு மார்க்கிங் வந்துட்டு பாருங்கள், அது ஏறி இருக்கும். அப்படியே நம்ம பார்த்து போகும்போது ஸ்பீட் அப் மினிட் 8 மினிட் ஆட் பார்க்குறது மூலமாக நமக்கு பூஸ்ட் பண்ணி கொடுப்பாங்க. பூஸ்ட் பண்ணி கொடுக்கும்போது என்னென்னா 15 மினிட் ஃபுல்லாக நம்ம பார்க்க வேண்டாம், ஒரு 30 செகண்ட்ஸ் ஆட் பார்க்குறது மூலமாக மீண்டும் நமக்கு என்ன ஆகும்னா அது பூஸ்ட் ஆகி மேலே வரும். இப்போ பார்த்திங்கன்னா 4 மினிட் இருந்தது, நான் ஒரு ஆடு பார்த்தது மூலமாக நமக்கு 12 மினிட்டாக மாறி இருக்குது. மீண்டும் நான் அந்த ஆடை பார்க்குறேன். ஏன்னா 15 மினிட் கம்ப்ளீட் பண்ணால் தான் நமக்கு அந்த ஷார்ட்ஸ் வீடியோஸ் பார்த்தா தான் நமக்கு அந்த ஏர்னிங்ஸு கிடைக்கும். திரும்பவும் நம்ம அந்த ஆடை பார்க்குறேன். நம்ம திரும்ப பார்க்கும்போது இன்னும் 8 மினிட் பார்க்குது. அப்போது மீண்டும் ஒரு ஆடு ஷோ ஆகுது. அந்த ஆடும் கூட பார்த்து முடித்தோம் அப்படின்னா நம்மளோட ஏர்னிங்ஸு கம்ப்ளீட் ஆகிரும். டோட்டலாக நம்ம எடுத்துக்கிட்ட டைம் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு 10 மினிட்ஸ் பக்கத்தில் தான் நம்ம எடுத்துக்கிட்டு ஒரு வழியாக நம்ம ஆட் பார்த்து முடிச்சிட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா 1.96 GT நமக்கு கிடச்சிருக்கு. அதை நம்ம கெட் பண்ணியாச்சு. கெட் பண்ணப்போ மேலே பார்த்திங்கன்னா 1.96 GTன்னு இருக்குது. நம்ம அதை மேலே கிளிக் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் அடுத்த இது நமக்கு காணிக்கும். பாருங்கள், வீடியோ வந்துட்டு ரொம்ப நாளாகவே போடணும் வச்சுருந்தது. அன்றைக்கி நான் எடிட் பண்ணதுக்கு பிறகு திரும்ப அது பண்ண முடியலை. திரும்ப இப்போ மீண்டும் நான் என்னோடய அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். பாருங்கள், ஃப்ரெண்ட்ஸ் ரிவார்ட்ஸ் மூலமாக நமக்கு கேஷ் வந்திருக்கு. 2 பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு லெவல்லையும் நமக்கு ஏர்னிங்ஸ் கிடைக்கும். ஏர்னிங்ஸை பார்த்திங்கன்னா இது ஒவ்வொரு நாளும் நான் 15 மினிட் வீடியோ பார்த்து என்னோடய அப்ளிகேஷனில் வந்த ஏர்னிங்ஸு. இதில் ஒன்று பார்த்திங்கன்னா இதில் 32 GT இருக்குது. அது டாலராக கன்வெர்ட் பண்ணும்போது $64 வந்திருக்கு. இந்த ஏர்னிங்ஸ் பார்த்திங்கன்னா இப்போது இது வந்துட்டு நேற்றைக்கு நான் லைவாக பார்த்தது. எனக்கு பார்த்திங்கன்னா நான் கீழே இன்வைட் பண்ண ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு ஒரு 3 பேர் சேர்ந்ததுனால எனக்கு ஒரு நாளைக்கு பார்த்திங்கன்னா 2 GTக்கு மேலே கிடைக்குது. டோட்டலாக பார்த்திங்கன்னா 64.51 GT இருக்குது. அதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்திங்க அப்படின்னா $129 வந்திருக்கு. ஓகேவா? USD டாலரோட மதிப்பு இன்றைக்கி பார்த்திங்கன்னா $82.82 இருக்குது. அதை $129 எனக்கு அசட்டு அந்த ஜி ஆப்பில் இருக்குது. அதை நம்ம கன்வெர்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நம்ம $29 × 82ன்னு இடுறேன். மொத்தம் பார்த்திங்கன்னா $10,578 இருக்குது. வீடியோ அனைவருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.